ஓம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் அத்தியாயம் 6 16 கண்டங்கள் இருக்கின்றன. இன்று நாம் பார்ப்பது 8வது கண்டம். இங்கே தூக்கத்தை பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொள்ளப் போகிறோம். சங்கரர் எப்படி இந்த ஆராய்ச்சியை துவங்குகிறார் என்பதை நாம் பார்ப்போம். இதில் சங்கரர் சொல்வதும் இணைப்பு சொற்பொழிவாக நமது கருத்தும் அங்கே இருக்கும். எந்த ஒரு கட்டுரையாக இருந்தாலும் நூலாக இருந்தாலும் அந்த நூலிலே உபக்கிரம உபசம்ஹார என்று 2 வாக்கியங்கள் இருக்கும். உபக்கிரமம் என்றால் துவக்கத்திலே எதை பற்றிய பேச்சு துவங்குகிறது, முடியும் போதும் அதை பற்றி தான் இருக்கும். அதே கருத்து தான் அந்த நூல் முழுக்க இருக்கும். எந்த கருத்து அந்த நூல் முழுக்க இருக்கிறதோ அதுதான் மையம். அதனுடைய அடையாளங்கள் என்ன என்பதை ஷட்லிங்கங்கள் என்று சொல்லுவார்கள். 6 விதமான அடையாளங்களை கொண்டு இந்த மைய கருத்து தான் இந்த நூலில் இருக்கிறது என்று நாம் கண்டுபிடிக்கலாம். எந்த ஒரு புத்தகம் எடுத்தாலும் அந்த புத்தகத்தில் ஒரு கதையாக இருந்தால் கூட அந்த கதையில் எதை பற்றிய பேச்சு வருகிறது, எதை பற்றிய கதை, அது அட்வென்ச்சர் என்று சொல்லக்கூடிய சாகச செயல்கள் பற்றிய கதையா, அல்லது மன வருத்தங்களை வெளிப்படுத்துகின்ற உணவுபூர்வமானதா, அல்லது ஒரு காமெடி என்று சொல்கிறார்களே, சிரிப்பு ஹாஸ்யம் அதை சம்பந்தமானதா, இப்படிலாம் நம்ம சினிமாக்களில் சொல்கிறோம். ஜானர் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விதமான ஒரு ஆங்கிளில் எடுத்துருக்குறாங்க. ஹாரர் படம்னு சொல்லி பயம் காட்டுற படங்கள்லாம் இருக்குது. இது எப்படி அந்த படம் முழுக்க இருக்குதுன்னா, படம் முழுக்க அதுதான் இருக்கும். துவக்கத்திலிருந்தும் கடைசி வரைக்கும் அதுதான் இருக்கும். இந்த துவக்கம் முடிவு என்பதை தான் உபக்கிரமம் உபசம்ஹாரங்கிறோம். சரி, சாந்தோக்கிய உபனிஷத்தில் இங்கே என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது, இதனுடைய துவக்க வாக்கியம் என்ன, முடிவு வாக்கியம் என்ன, இதில் மையக்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 6வது அத்தியாயத்தில் நமக்கு துவக்க வாக்கியமாக உபக்கிரம வாக்கியம் சத்யேவ சௌமிய இதம் அக்ரே ஆசித் என்று சொல்லப்பட்டது. அந்த சத் என்பது தான் சத்தியம் என்று நிறுவினோம். அது ஒன்று தான் நிலையானது. மீதி எல்லாம் ஜகத் என்று சொல்வதெல்லாம் நிலையற்றது, மாறுவது, சார்ந்திருப்பது என்று நாம் படித்து அதை மித்தியா என்று கண்டுபிடித்தோம். எதையெல்லாம் சேர்க்கப்பட்டதோ அதெல்லாம் மித்தியா. எது சேர்க்கப்படாமல் எப்பொழுதும் இருக்குதோ அது நித்தியம், அது சத்தியம். இப்போ சத்தியம் மித்தியாவுக்கு இதுதான் வித்தியாசம். சேர்த்து இருந்தால் அது மித்தியா. இன்னொரு உதாரணம், எந்த ஒரு பொருள் காரணமோ காரியமோ, இந்த காரண காரியம் எங்கிருந்தாலுமே அந்த காரியத்தை நாம் மித்தியா என்றும் காரணத்தை சத்தியம் என்றும் சொல்வோம். பிரம்மம் காரணம், ஜெகத் மித்தியா அதனுடைய காரியம். மண் சத்தியம், அதில் காரியமாகிய அந்த பானை மித்தியா என்று சொல்லுவோம். காரியம்னு வந்துட்டாலே அது மித்தியா. இது ஞானம் வச்சுக்கோங்க. சேர்க்கப்பட்டதுன்னு வச்சாலே சேர்த்தவன் ஒருத்தர் இருக்கணும். அதனால் சேர்க்கப்பட்டதுங்கிறதுனாலேயே அது எதனுடைய காரியமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒன்று சேர்க்கப்பட்டாலும் அந்த சேர்க்கப்பட்ட பொருள், உதாரணமாக ஒரு மனித ரோபாட், அந்த இயந்திரத்தில் எத்தனையோ பொருளை சேர்த்து தான் அந்த ரோபாட்டை உண்டாக்கணும். தலைன்னு எடுத்துட்டாலே, தலை டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலே அங்கே கண் வைக்கிறவன், காது வைக்கிறவன், மூக்கு வைக்கிறவன், வாய் வைக்கிறவன், அது உதடல் அசைய செய்வவன், அவனுக்கு அதெல்லாம் அந்த சேர்க்கிற வேலை அங்கே நடக்கும். இன்னொரு இடத்துல மார்பு இடுப்பு பகுதி செய்யும்போது அவன் உட்காருவதற்கு நிமிர்வதற்கு வேண்டிய வளைவுகளெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவு. கைகளை செய்கிற டிபார்ட்மெண்ட் போயிட்டோம்னா அங்கேயும் மேல் கை, கீழ்கை, முழங்கை, மணிக்கட்டு, அப்புறம் உள்ளங்கை, விரல்களில் மடிப்பு, இதெல்லாம் சேர்க்க வேண்டியிருக்குது. இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் சேர்த்த பிறகு வரிசையாக அசம்பிளி லைன்னு சொல்லுவாங்க. அந்த அசம்பிளியில் முதல்ல தலையை வைப்பாங்க. 2வது இடத்துல மார்பு கொண்டு வந்து வச்சு தலையில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 3வது இடத்துக்கு போன உடனே 2 கைகளை சொருகுவாங்க. அந்த கை ஏற்கனவே சேர்க்கப்பட்டிருக்கும். அடுத்த அசம்பிளி லைனில் வரும்பொழுது இடுப்பில் 2 காலை சொருகுவாங்க. அதுக்கப்புறம் அது வெளியே வந்துடும். இவ்வாறு சேர்க்கப்பட்டது காரியம். சேர்க்கப்பட்டது யாருக்கு? அந்த சேர்க்கப்பட்ட தலை, கால், கை, அப்படின்னு பார்த்தோம்னா அது வேறு யாருக்கோ. அந்த ரோபாட்டை, உனக்கு படிக்க தெரியுமா? படிக்க தெரியும். நீ சொன்னதை கேட்டுக்கியா? கேட்டுக்குவேன். நீ நடப்பியா? நடப்பேன் அப்படின்னு சொல்லி செய்யும்போது, சரி எதையாவது படிச்சுக்க, எங்கேயாவது நடந்துக்க, எதையாவது சாப்பிடு அப்படின்னு சொன்னால் அது சாப்பிடாது, இதையும் படிக்காது. இதை படி என்று சொன்னால் தான் படிக்கும், இதை செய் என்று சொன்னால்தான் செய்யும். அப்போது அந்த ரோபாட்டுக்குள்ளே எல்லா அந்த செயல்கூடிய தன்மை இருந்தாலும், கர்த்தாவும் இருந்து போக்தாவும் இருந்தாலும், கையம் செய்வது போக்தானா படித்து அறிந்து கொள்வது போக்தாவும் அதுக்குள்ளே இருந்தாலும்,
அது பயனற்றதாக இருக்கிறது. அதை பயன்படுத்துகிறவர் யார் அந்த பொருளை வாங்குகிறாரோ அவர் தான் அதை வந்து படிக்க வைப்பார். அது படிக்குது. அந்த படித்ததை யார் புரிஞ்சுக்க போகிறாரு? யார் வாங்கினாரோ அவர். அதனால தான் அவர்கிட்ட தான் அவர் தான் உண்மையிலேயே கர்த்தருவம் உடையவர். இது கர்த்தாவாக இருந்தாலும் கர்த்தருவம் இல்லை. ரோபாட்டுக்கு கர்த்தாவாக இருந்தாலும் கர்த்தருவம் இல்லை. படிப்பதுவாக இருந்தாலும் அந்த அறிவை பெற்று கேட்டு தெரிஞ்சது இவர் தான். இவர் வயோதிகர், புத்தகம் படிக்க தெரியாது, கண் தெரியலன்னு வைங்க. ரோபாட்டை கூட அந்த புக்கை படி அப்படின்னு சொன்னால் அவர் படித்து காட்டும். அந்த ரோபாட்டு ஏதாவது பயனுன்னா தெரியாது. அது கர்த்தா தான், ஆனால் கர்த்தருவம் இல்லை. செய்பவன் இருக்கிறான், நான் தான் செய்தேன் என்று சொல்லக்கூடிய உரிமை கொண்டாடிய அந்த கர்த்தருவ தன்மை அதுக்கிட்ட இல்லை. அது எதையெல்லாம் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னால் அது வந்து கேமரா எடுத்துகிட்டு பார்த்துட்டு வருது. அதை இவருக்கு வந்து விளக்குதுன்னு சொல்லுங்கள். அப்போது அந்த போக்தான்னு சொல்லக்கூடிய பார்த்த உணர்வெல்லாம் அது இருந்தாலும் கூட அங்கே போக்திருத்துவம் இல்லை. அப்போ எந்த ஒரு பொருள் சேர்க்கப்பட்டாலும் அந்த சேர்க்கப்பட்டவருடைய உதிரி பாகங்களுக்காக அதல்ல. அந்த ரோபாட்டுக்கிட்ட 1000 உதிரி பாகங்கள் சேர்த்து செய்திருந்தாலும் ஒரு உதிரி பாகம் கூட அந்த ரோபோட்டினால் பயனடைவதில்லை. அந்த ரோபாட்டை பிரித்து போட்டுட்டோம்னா 1000 உதிரி பாகங்கள் தனித்தனியாக போயிடும். அங்கே ரோபாட்டுங்கிற பேச்சே இல்லை. சேர்த்த உடனே உதிரி பாகங்கள்ன்ற பேச்சு இல்லை. இப்போ ரோபாட்னு வந்துடுச்சு. முன்னையும் உதிரி பாகங்கள் தான், இப்பொழுதும் உதிரி பாகங்கள் தான். பிரித்து போட்டால் உதிரி பாகங்கள், சேர்த்து வச்சால் ரோபாட்டு. என்னோட பேரை மாற்றிடுறீங்க. முதல்ல உதிரி பாகம்னு சொன்னேன். ஆமாங்க, உதிரி பாகங்கள் உதிரி பாகங்களாக இருந்தால் அது உதிரி பாகங்கள். அதை சேர்க்கப்பட்ட பிறகு உதிரி பாகங்களோட பேரை நாம ரூபத்தை விட்டுவிட்டு ரோபாட் என்ற புதிய பெயரை எடுத்துக்கொள்கிறது. அதற்கு செயலும் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்துவன் அதற்கு வேறானவன் இப்படின்னு புரிஞ்சுங்க. இப்போ இந்த சரீரமும் கூட எத்தனையோ ஒரு பரிகாரம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட இந்த சரீரத்திற்கு இந்த விரல் சரீரத்திற்கா, தலை கைகளுக்கா, இந்த உறுப்புகளுக்கு ஒன்றுக்கும் கூட இந்த சரீரத்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ இந்த சரீரம் யாருக்காக, இந்த உரிபாகம் யாருக்காக சேர்க்கப்பட்டது? இந்த சரீரத்துக்குள்ளே வசிக்கின்ற ஒரு அறிவு தத்துவத்துக்காகன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்படி புரிஞ்சுக்கும் பொழுது மித்யா என்பது என்னன்னு விளக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். எந்த ஒன்று சேர்க்கப்பட்டதாக இருக்கிறதோ அதுக்கு அந்த சேர்க்கப்பட்ட பொருளுக்கு அந்த பயன் எதுவும் கிடையாது. அது வேறு யாருக்கோ சேர்க்கப்பட்டிருக்கிறது. அவன்தான் காரணம், அவனுக்காக இந்த காரியம் இருக்கிறது. காரியங்களெல்லாம் மித்யா, சேர்க்கப்பட்டதெல்லாம் மித்யா. இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்களே என்னுடைய மனம் மித்யாவானா, இது சேர்க்கப்பட்ட பொருள்னா மித்யா. ஆமாம் சார், பல உணர்வுகள் சேர்ந்தால் தான் மனம். ஆமாம். என்னுடைய புத்தி மித்யாவா சார்? ஆமாம், புத்தியும் மித்யா. ஏனென்றால் அந்த வளர்ந்துக்கிட்டே இருக்குது, சிலதெல்லாம் அழியுது, புதுசாக ஷேர் பார்ட்ஸை நீ சேர்த்துக்கிற. இன்றைக்கி திடீர்னு போயிட்டு நான் வயலின் கற்றுக்க போகிறேங்கிற, நேற்று வரைக்கும் இல்லை. இந்த புத்தியில் வயலினை பற்றி ஒரு அறிவு சேர்த்தாச்சு. இப்போது இப்படி சேர்க்கப்பட்டதால் இருக்கிறனாலும் வேறு ஒருத்தருக்காக அதை செயல்படுவதனாலும் அது மித்யா. ஓ, அப்போ எது சத்தியம்? யாரை சார்ந்தும் இல்லாமல், சேர்க்கப்படாகவும் இல்லாமல், எதனுடைய காரியமாகவும் இல்லாமல், எப்பொழுதும் காரணமாக மட்டுமே இருந்தால் அதற்கு சத்தியம் என்று பெயர். அதுதான் சத்துப்பா. அதுதான் இந்த காரியமாகிய ஜகத்தையெல்லாம் சேர்த்தது. சேர்த்த காரியத்தெல்லாம் பிரிச்சிடும். தன்னிடம் இருந்து 3 பூதங்களை வெளிப்படுத்திச்சு. அந்த 3 பூதங்கள்லாம் பலவிதமாக சேர்த்து வச்சு இந்த ஜகத்தெல்லாம் உண்டாக்குச்சு. மறுபடியும் என்ன பண்ணோம்? எல்லா பூதங்களையும் பிரிக்கும், சூக்ஷ்மமாக்கும், அப்புறம் தன்னுக்குள்ளே வச்சுக்கும். இந்த பூதங்களாம் வெறும் தோன்றி மறைவதனால இந்த ஜகத் முழுதும் சேர்க்கையால் உண்டானது, சம்ஹதம். மறுபடியும் பிரிந்து போனால் ஜகம் மறைஞ்சிடும். ஆனால் எங்கிருந்து வந்து சேர்ந்ததோ அங்கே தான் போய் மறைகிறது. அந்த தோற்றமும் மறைவும் எங்கே நடக்கிறதோ அது பேர் சத்து. அது தாண்டா சத்தியம் அப்படின்னு ஆரம்பிச்சது. இதுதான் சதேவ சௌமிய இதமக்ரே ஆசித்து. சரி, கடைசியில் அந்த அத்தியாயம் இப்போ நம்ம அந்த தவிர்த்தா இருக்கிறோம். அந்த கண்டத்திலும் கடைசியில் சொல்லுது, ஏகம் விஞ்ஞானேன சர்வம் விஜ்ஞாதம் பவதி. ஒன்றை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்து கொண்டதாகும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் உத்தாலகர். அப்போ துவக்கம் வந்து சத்து தான் சத்தியம்னு சொன்னார். இப்போ ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்டதுன்னு அர்த்தம்னு சொல்கிறாரு. இது உபசம்ஹார வாக்கியம். இவ்வாறு முடியுது. இதுலேருந்து என்ன அர்த்தம்? சத்து எதுவோ அந்த சத்தை அறிந்து கொண்டால் அதில் உண்டான காரியங்கள் அனைத்தையும் அறிந்ததாகிறது. சத்தை அறிந்து கொண்டால் ஜகத்தை அறிந்ததாக ஆகிறோம். ஜகத் வெறும் காரியம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது மித்தியா. இது தான் நம்ம பார்த்தோம். இந்த 8வது கண்டத்தில் இந்த வாக்கியத்தில் என்ன பலன்
எல்லாம் சொல்லிட்டீங்க, சத்து ஒன்று இருந்தது, சத்து ஒன்று இருந்தது, அதை அறிந்து கொண்டால் எல்லாருக்கும் நல்லது, அதுதான் எல்லா அறிவும் அப்படின்னு சொன்னீங்க. அதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லும்போது, எவன் ஒருவன் சத்தை அறிந்து கொள்கிறானோ அவன் பெயர் சர்வஜன். இந்த 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 சாந்தோக்கிய உபநிஷத்தெல்லாம் கேட்டுக்கின்ற நீங்கள் எல்லாம் சத் என்பது என்ன என்று புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் உங்கள் பேர் சர்வஜன். சங்கரருக்கு சர்வஜன்னு பேர். அவருடைய தந்தை வந்து வரம் கேட்கும் பொழுது அங்கே பரமேஸ்வரன் சொல்கிறார், நிறைய குழந்தை தரேன், நீண்ட நாள் வாழும், ஆனால் சாதாரண குழந்தைங்க. ஒரு குழந்தை தரேன், கொஞ்ச நாள் தான் வாழும், ஆனால் சர்வஜனாக இருக்கும். எது வேணும்னு கேட்கும்போது ரெண்டாவது வரத்தையே கேட்டார். சர்வஜனாக இருக்கிற குழந்தைய எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். ஏனென்றால் பரமேஸ்வரனே இவர் கேட்டவருக்கு அப்பாவே கேட்டிருக்கார், நீ எனக்கு பேரனாக பிறக்கணும்னு கேட்டிருந்தார். அந்த ஆசை நிறைவேற்ற இதை செய்தார்னு சொல்கிறோம். சங்கரர் சர்வஜன். சர்வஜம் என்றால் சத்தை அறிந்தவர். சத்தை அறிந்ததெல்லாம் ஜகத் முழுதும் எல்லாம் அறிந்ததுக்கு சமமாய் போச்சு. ஏகம் விஞ்ஞானேன சர்வம் விஞ்ஞாதம் பவது என்பதனால் எவன் ஒருவன் சத்தை அறிந்து கொள்கிறானோ என்னவென்று அவன் சர்வஜன். இப்பொழுது நீங்களெல்லாம் சர்வஜன் என்று உங்களை நினைத்து கொள்ளலாம். இந்த பதம் தத் என்ற பிரம்மத்தை பற்றிய அறிவு. சத் என்பது அந்த பிரம்மம், ஜகத்து காரணம், அதை பற்றிய பலனை நமக்கு கொடுத்துருச்சு. இனிமேல் இப்போ நம்ம 8வது கண்டத்தில் தத் பதத்தை விட்டுட்டு தொம் பதத்திற்கு வரப்போகிறோம். அது என்ன தத் பதம் தொந்தவதம்னா, தத்துவமசி என்ற ஒரு மகா வாக்கியம் சாந்தோக்கியத்தில் வருகிறது. தத்து துவம் அசி என்று 3 வாக்கியங்கள் இருக்கின்றன, 3 பதங்கள். 3ஐயும் சேர்த்தால் ஒரு வாக்கியம் வருகிறது. அது பேர் மகா வாக்கியம். எத்தனை பதம் சொன்னேன்? தத்து துவம் அசி. 3 பதங்கள், 3 சொற்கள் சேர்ந்தால் ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ். சரி, இந்த சென்டென்ஸுக்கு மகா வாக்கியம்னு பேர். ஏனென்றால் அது மகத்தான விஷயத்தை தன் உள்ளே அடக்கியிருப்பதனால வாக்கியம் சிறுசாக தான் இருக்குது, ஆனால் உள்ளே இருக்கிற விஷயம் மகத்தான விஷயம் என்றால மகா வாக்கியம் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அந்த தத்து என்பது அது, தொம் என்பது நீ, அசி என்றால் இருக்கிறாய், அதுவாக நீ இருக்கிறாய், அல்லது நீ அதுவாக இருக்கிறது, எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அது என்பது என்ன? அதுதான் அந்த சத்தியம், அந்த பிரம்மம். அதைத்தான் நம்ம இது வரைக்கும் சத்தியத்தை பற்றி பறிக்கிட்டோம். அந்த சத்தியம் சர்வஜத்துவம், அதுதான் நீ என்று சொல்லும்போது அந்த துவம்னு வருது இல்லையா, அந்த விளக்கம் இப்போ வரப்போகுது. இனிமேல் இந்த கண்டத்தில் அதை பார்க்க போகிறோம். இங்கே தோம்பத விசாரம் உள்ளது. சத் என்ற அதிஷ்டான வஸ்து, அந்த பிரம்ம வஸ்து, ஜகத்துக்கு காரணமாக இருந்த எந்த ஒரு சத்தோ அது நீதான் என்று உன்னை பார்த்து சொல்கிறது. இதை நாம் அறிய போகிறோம். ஓகே, ஒருத்தன் கேட்குறான், என்னன்னோ நான் படிச்சுட்டு வந்தேன் சார், உலகத்தில் எவ்வளோ அறிஞ்சுக்கிட்டேன், இப்போது நான் எதை இதுக்காக அறிஞ்சுக்கணும்? எதற்காக இந்த சத் என்பதை அறிந்து அதை நான் என்ன தெரிஞ்சுக்க வேண்டும்? ஏனென்றால் உன்னிடம் சம்சாரம் இருக்குதுப்பா, துன்பப்படுற, கவலைப்படுற, சோகம் இருக்கிறது, உங்ககிட்ட மோகம் இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உனக்கு போராடமாக வேண்டியிருக்குது. இது வராதான்னு போராடுற, இது வந்துடுச்சேன்னு போராடுற, வந்ததுக்கும் வராததுக்கும் வரக்கூடாததற்கும் எல்லாம் நீ எந்நேரம் போராடிக்கின்றது தானே போராட்டமான வாழ்க்கை தான் சம்சாரம். சார், போராடாமல் எப்படி வாழ முடியும்? அதான் சொல்கிறேன், போராடாமல் கூட வாழ முடியும், ஆனந்தமாக வாழ முடியும். போராட்டமே இல்லாத வாழ்க்கை அது யார் சார்? அவங்களுக்கு பேர் தான் ஞானி. அவங்க என்ன பண்ணாங்க சார்? இந்த சத்து விசாரத்தை செய்தாங்க. அப்போ நான் இதை செய்தேன்னா என்ன ஆகும்? நிச்சயமாக நீங்கள் போராடாமல் வாழ்வாய், உனக்கு சம்சாரம் போயிடும். ஓ, சம்சாரம் என்பது போராட்டமா? வாழ்க்கையே போராட்டமாக வாழ்பவனுக்கு நிம்மதி எங்கப்பா? இதை அறிந்தால் என்னுடைய சம்சாரம் நீங்கும்னு சொல்கிறீங்களா? சம்சார நீக்கத்திற்கு தான் இந்த உபநிஷத்துகள் இருக்கின்றன. உன்னுடைய சம்சாரத்தை நீ நீக்கிக் கொள்ளத்தான் வேண்டும். சரி, அந்த சத்வத்து வஸ்து, அந்த பிரம்ம வஸ்து, ஜகத்திற்கு காரணமாக இருந்த அந்த சத் வஸ்து நீதான் என்று நீ அறிவதால் நீதான் அனைத்துமாகிறாய். எல்லாமா நீதான் ஆகும். என்ன சார் இப்படி பெரிய விஷயம் போட்டீங்க? நான் என்னத்துக்கு நான் காரணமா? நிறைய விஷயம் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதை அறிந்து கொண்டால் நான் எல்லாவற்றுக்கும் காரணமாகிடுவேனே. அப்படி ஆகிடுமோ? அப்படி அறிந்து கொண்டால் என்ன ஆகும்னு கேட்குறாரு. எதுவும் ஆகாது. நீ அப்படியே தான் 6 அடி உயரத்தில் 80 கிலோ ஆளாக தான் இருப்ப. அப்படியா?
அப்புறம் எதுக்கு சார் நான் எங்கே தான் சொன்னீங்க, எல்லா காரணத்துக்கும் நானே ஆகிடுவேன்னு சொன்னீங்க. ஒன்றும் மாறாதுப்பா, அப்படியே தான் இருப்பேன். ஆனால் உன் மனம் மாறிவிட்டது. எப்படி என் மனம் எப்படி மாறும்? இது வேண்டும் இது வேண்டாம்னு அலைஞ்சுதே, இது வந்துடுச்சேன்னு கவலைப்பட்டியே, இது வரலையேன்னு ஏங்குறியே, இந்த அலைச்சலும் உளைச்சலும் உனக்கு இருக்காது. அப்படியா? ஓ, எது வந்தாலும் எது போனாலும் அது பற்றி போராடாதல் அமைதியாக இருக்கின்ற மனம் கிடைக்குமா? ஆமாம், கிடைக்கும். ஏனென்றால் நீ எல்லாம் நானேன்னு தெரிஞ்சிட்ட பிறகு உனக்கு என்ன வர வேண்டியிருக்கிறது? எல்லாம் நீயே என்று நீ தெரிந்து கொள்ள பிறகு எது உன்னை விட்டு போகும்? இருந்தால் என்ன, சென்றால் என்ன, வர வேண்டும் என்றும் வரக்கூடாது என்றும் சொல்வதற்கு உனக்கு எதுவுமே தேவையில்லாமல் இருப்பதனால் உன் மனம் சாந்தத்தில் இருக்கும். சம்சாரம் நீங்கிவிடும், சாந்தமடையும், சம்சாரம் நீங்கும். இப்போ எல்லாம் நானேன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்லாம் எதுவோ அதை நான் என்று நீ புரிந்து கொண்டால் போதும். உனது ஆத்மா நான் சொல்கிறியே, அந்த நான் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம்னா அது ஆத்மா என்று பொருள். ஆத்மாவைத்தான் எல்லாரும் நான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த ஆத்மாவை எப்படிப்பட்டது புரிஞ்சுக்கிறது தப்பு பண்ணிடுறாங்க. ஆத்மா நான் என்பதால் எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை. நான் என்று சொல்வதுக்கு சமஸ்கிருதத்தில் ஆத்மான்னு சொல்லிக்கலாம். அப்போ நான் இருக்கிறேன்னு சொன்னால் ஆத்மா இருக்கிறது என்று சொல்வதாக அர்த்தம். ஆமாம் சார், அப்படி தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியல. அந்த ஆத்மாவினுடைய சொரூபம், அந்த ஜகத்துக்கு காரணமாகிய பிரம்மம், அந்த சத் சொரூபம், அதனுடைய சித்து தான் நீ. சத்தாகி அந்த பிரம்மத்தினுடைய அறிவு இருக்கிறதெல்லாம் அந்த சித்து, அதுதான் உன்னுடைய சொரூபமும். ஆத்மா பிரம்மத்தின் சித் சொரூபம். இந்த ஜகத்து உன் சரீரமெல்லாம் அதனுடைய சத் சொரூபம். ஜகத்து சரீரமெல்லாம் அதனுடைய சத்து. உனக்கு ஆத்மா அறிவு இருக்கிறதே, அது அதனுடைய சித்து. பிரம்மத்துடைய சித்து உன்னுடைய அறிவாக வெளிப்படுகிறது. பிரம்மத்துடைய சத்து உன் சரீரமாக வெளிப்படுகிறது. உனக்கு சரீரமும் இருக்குது, சித்தும் இருக்கிறது. ஜடமாக சரீரமாக சத் இருக்கிறது. சித்தாக அதனுடைய உன்னுடைய அறிவாக அதனுடைய சைதன்யம் இருக்கிறது. ஓ, அப்படியா? அப்போ நான் பிரம்மமா? நீங்கள் சத்துன்னு சொல்கிறது நீங்கள் பிரம்மத்துக்கு தானே சொன்னீங்க. ஆமாம், அந்த பிரம்மம் நீதான். தத் பிரம்மம் தோமசி. தத்து தோமசி. நான் பிரம்மமா? சந்தேகமே இல்லாமல். எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்குது சார். இந்த கண்டத்தில் அது தெளிவாகும். இந்த கண்டத்தில் நீதான் பிரம்மம் என்று 9 முறை சொல்லப்படும். தத்து பிரம்மம் தோமசி என்று சொல்லப்படும். அது 9 வகையில் விளக்கவும் படும். இது 8வது முதல் 16 கண்டங்கள் வரையும். நல்ல பொறுமையாக இந்த வரப்போகிற 8 கண்டங்களையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இங்கே இந்த ஆத்மா நான் என்று நீ சொல்லப்படுது ஆத்மாவாக இருந்தும் கூட அந்த ஆத்மாவின் தன்மை உனக்கு தெரியாமலே போச்சு. அதை விளக்குவதற்கு உன் தன்மை எதுன்னு கேட்டோம்னா, நான் செத்து போகிறவன், நான் இன்றைக்கி டேட்டுக்கு பிறந்தவன், நான் சம்சாரி, எனக்கு இது வேண்டும் அது வேண்டாம் என்றெல்லாம் சொல்லுகின்ற இல்லையா. இந்த ஆத்மாவுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அது பிரம்மம், ஜகத்து காரணம். ஜகத்தே இல்லாமல் போனாலும் அதுவும் இருக்கும். அதாவது இந்த உலகமே இல்லாமல் போனாலும் நீ இருப்பாய். என்ன இது அநியாயமாக இருக்குதே. இதை நீ புரிந்து கொள்வதற்கு தான் வித்யாரண்யர் என்பவர் திருஷ்ய விவேகம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். தத்துவபோதம் என்ற இன்னொரு நூலிலே சரீரத்திரயத்தை 3 சரீரங்களை வச்சு இதே விவேகம் உனக்கு சொல்லப்படுகிறது. உன் ஆத்மா உனக்கு காட்டி கொடுக்கப்படுகிறது. அங்கே 3 உடம்பு உனக்கு இருக்கின்ற 3 உடம்பும் விளக்கப்படுகிறது. தைத்திரிய உபனிஷத்தில் பஞ்சகோஷம் என்று சொல்லக்கூடிய 5 இடங்களிலே நான் என்பதை தவறு செய்கிறாய். சரியான நான் இந்த 5க்கும் வேறான ஒன்று இருக்கிறது என்று தைத்திரிய உபனிஷத்து சொல்லியிருக்கிறது. மாண்டூக்கிய உபனிஷத்து ஒன்று சொல்லுகிறது. 3 அவஸ்தைகள் என்று சொல்லுகிறாயே, கனவு, நனவு, உறக்கம். இந்த 3ஐயும் விளக்கி இந்த 3லும் இருக்கின்ற நான் என்ற 3 நான்களையும் அறிகின்ற 4வது நான் ஒன்று இருக்குதுப்பா. அந்த 4வது நானாகிய துரியத்தை காட்டி கொடுப்பது மாண்டூக்கிய உபனிஷத்து. இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் அவஸ்தாத்திரயம் என்று சொல்லக்கூடிய கனவு, நனவு, உறக்கம் என்ற 3ஐயும் மாண்டிக்கியம் சொல்லியது போல இங்கேயும் இது சொல்லப் போகிறது. அதன் மூலம் உன்னுடைய ஆத்மா தத்துவத்தை, உன்னுடைய சொரூபத்தை நீ சச்சிதானந்தம் என்று தெரிந்து கொள்ளப் போகிறாய். சத்தாகிய அந்த பரபிரம்மம் தான், சித்தாகிய அதன் சைதன்யம் தான், ஆனந்தம் அளவற்ற அந்த பொருள்தான் நீ என்று அது உனக்கு சொல்லும். அப்பொழுது உன் மனதிலே நான் அளவற்றவன் என்ற நினைவு வரும். நான் தான் இந்த ஜகத்துக்கே காரணம் என்ற அறிவு வரும்.
நீ அழிய மாட்டாய் என்ற ஒரு சத்தியமும் உனக்கு ஏற்படும். அதன் பிறகு உன் வாழ்க்கை சாந்தமடைந்து அனைத்து ஏக்கங்களும், துன்பங்களும், கவலைகளும், போராட்டங்களும் ஓய்ந்து போகும். இப்போ இந்த அத்தியாயத்தில் உத்தாலகர் தன் மகனை கூப்பிட்டு பேசுகிறார். இதெல்லாம் நம்ம மந்திரத்தில் நம்ம பார்ப்போம். இருந்தாலும் முகவுரையாக சங்கர் இதை சொல்லுகிறார். மகனே, என்னிடமிருந்து இன்னொரு புது டாபிக் நான் ஒன்று சொல்ல போகிறேன்டா அப்படிங்கிறார். இது வரைக்கும் நிறைய டாபிக் சொன்னார். எப்படி தேஜஸ், ஆபக, பிருத்திவி என்பதை வைத்து சொல்லும்போது எனக்கு மேலும் சொல்லுங்கன்னு கேட்டு தொந்தரவு பண்ணான். இன்னும் அவன் கேட்பான் இல்லையா? எனவே அவர் மேலும் தொடர்கிறார். என்னிடமிருந்து ஸ்வப்னாந்தம் என்ற சொல்லை பற்றி தெரிந்து கொள் என்று சொல்கிறார். ஸ்வப்னாந்தம் என்றால் என்ன அப்படின்றது இங்கே நம்ம பார்த்துக்கணும். என்னிடமிருந்து மகனே ஸ்வப்னாந்தம் என்பதை பற்றி தெரிந்து கொள் என்று சொல்கிறார். ஸ்வப்ன அந்தம், கனவின் முடிவு என்பது சொல்கிறார். சரி, இந்த ஸ்வப்னாந்தம் என்றால் என்ன? அந்தம் என்றால் முடிவுன்னு சொல்லலாம். அந்தரம் என்றால் இடையில் இருப்பதுன்னு அர்த்தம். இந்த கனவுக்கு இடையில் இருப்பதுன்ற சொல்ல தான் ஸ்வப்னாந்தம்னு பேர். கனவுக்கு இடையில் இருப்பது என்ன? சரி, கனவு, இன்னொரு கனவு, ராத்திரி முழுக்க 4 கனவு கண்டேன்னா ஒவ்வொரு கனவுக்கு இடையில் என்ன இருந்தது? தூக்கம் இருந்தது. அப்போ சொப்னாந்தங்கிறது எதை சொல்லுது? தூக்கத்தை குறிக்கிறது. அட, தூக்கத்துக்கு இப்படி ஒரு பேரா? ஆமாம் மகனே, இந்த சாந்தோக்கியத்தில் எப்படி வருது? இந்த சொல்லுக்கான விஷயத்தை விவக்ஷா, இது என்னத்தை சொல்ல வருது, சொப்னாந்தத்துக்குன்னு அர்த்தம் என்னங்கிறது சங்கரர் இப்படி விளக்குறாரு. ஸ்வப்னஸ்ய சதத்துவம், கனவுகளின் உண்மை காரணம். சதத்துவம் என்றால் உண்மை காரணம். இதுக்கு என்ன காரணம், உண்மையான காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோன்னா, சதத்துவம் என்ன அப்படின்னு அர்த்தம். அந்த சத் தத்துவம் என்ன? சதத்துவம். சொப்னஸ்ய சதத்துவம், கனவின் உண்மை தன்மை என்ன, உண்மை காரணம் எது என்ன அப்படின்னு கேட்குறாரு. சரி, சொப்பனம் எங்கேருந்து வரும்? தூங்கினா தானே வரும். எனவே சொப்பனத்துக்கு காரணமே தூக்கம்தான். அதுக்கு ஆதாரம் தூக்கம். ஒருவன் தூங்கினால்தான் கனவு காண முடியும். ஒருவன் தூக்கினால்தான் விழித்து கொள்ள முடியும். விழித்து கொள்வதற்கு முதல் தூங்கியிருந்தால் தான் முடியும். எனவே தூக்கம்தான் நனவுக்கும் கனவுக்கும் ஆதாரம். அப்போ நனவும் கனவும் என்ன? ஆதாரம் இதுதான் காரணம்னா தூக்கம்தான் காரணம். காரியம் என்ன? நனவும் கனவும். அப்போ 2 காரியம். காரியத்தில் என்ன? இப்போ பாருங்கள், மண் காரணம், ஆனால் நனவு கனவுன்னு 2 காரியம் வந்துடுச்சு. ஆனால் மண் 2த்துக்கும் 1. மண் என்கின்ற உறக்கத்திலிருந்து நனவு என்ற ஒன்றும் கனவு என்றும் வருது. 2மே காரியங்கள். காரணம் மண். அப்போ காரியங்கள் என்ன? மித்தியான்னு சொன்னேன். அப்போ மண். அப்போ உறக்கம் என்ன? சத்தியம்டா. அப்படியாப்பா, சத்தியவ சௌமியன்னு சொன்னீங்களா, அந்த சத்தியம் உறக்கமா? கவனி, இனிமேல் பார்க்கலாம். அதை வச்சுட்டு எவ்வளோ பேச போகிறார் பாருங்கள். இந்த ஆதாரமாகிய காரணமாகிய தூக்கம் இல்லாவிட்டால் நனவும் கனவும் உனக்கு ஏற்படாது. அவை 2ம் காரியங்கள். காரியங்கள் எல்லாம் மித்யா என்பதால் அவை தோன்றி மறையவை. அதை பற்றி உனக்கு கவலை இல்லை. மித்யாவை பற்றி, நனவு பற்றி உனக்கு என்ன? நனவும் மித்யா, கனவும் மித்யா. தோன்றி மறைவது, சேர்க்கப்பட்டது, உன்னை சார்ந்திருப்பது. உன்னை அறிந்தா கொண்டால் இந்த மித்யா அனைத்தும் அறிந்ததாகும் இல்லையா? அப்போ நீ உன்னை அறிந்து கொள்ள வேண்டுமே. தொம் ததசி, நீ உன்னை அது என்று அறிந்து கொள். அது என்பது சத்தியம். சத்தியம் பிரம்மம் துவமசி, அந்த சத்தியமான பிரம்மம் தான் நீ என்று தெரிந்து கொள். இனிமேல் அந்த தூக்கத்தை பார்ப்போம். தூக்கத்தில் என்ன நடக்குது? நனவில் நமக்கு காரண உடம்பு ஒன்று இருக்கிறது, ஸ்தூல உடம்பு ஒன்று இருக்கிறது, இந்த உடம்பு சூக்ஷ்ம உடம்புன்னு ஒன்று இருக்கிறது. இந்த 3 உடம்பும் சேர்ந்து வாழ்ந்தால் அது நனவு. இந்த ஸ்தூலத்தை விட்டுட்டு சூக்ஷ்ம உடம்பும் காரண உடம்பும் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு வாழ்ந்தால் அது கனவு. இந்த ஸ்தூல உடம்பும் இல்லை, சூக்ஷ்ம உடம்பும் இல்லை, காரண உடம்பு மட்டும் இருந்து அதில் வாழ்ந்தால் அது தூக்கம்னு பேர். அந்த ஆத்மா தூக்கத்தில் 2 சரீரம் விட்டுடுச்சு. நனவு சரீரமும் விட்டுடுச்சு, கனவு சரீரம் விட்டுச்சு. அப்போ நனவும் கனவும் தூக்கத்திலிருந்து தோன்றி தூக்கத்திலே மறைகிறது. அந்த கனவு கண்டவனும் நனவில் வாழ்ந்தவனும் இப்போ தூக்கத்தில் கிடக்கிறான்.
இந்த தூல சூக்கும 2 சரீரங்களையும் நீக்கி காரண சரீரத்தில் இருப்பவன் அவனுக்கு பிராக்ஞன்னு பேர். அந்த காரண சரீரம்னு சொன்னீங்களே, அது எங்கே இருக்குது? இந்த ஸ்தூல சரீரம் கிடக்குது, சூக்ஷ்ம சரீரத்தையும் அவன் விட்டுட்டான், அது காரண சரீரத்தில் போய் மறைஞ்சு போச்சுன்னு சொல்கிறீங்க. அந்த காரண சரீரம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, அதாவது என்னுடைய காரண சரீரம் எங்கே இருக்குதுன்னா அது மாயையில் இருக்குது. அப்படிங்களா? அந்த மாயையில் தான் காரண சரீரம் மறைஞ்சு ஆகணும். மாயிலேருந்து தான் சரீரங்கள்லாம் தோன்றுச்சு. இப்போ காரண சரீரம் அங்கே தான் தோன்றிட்டு இருக்கணும். இப்போ காரண சரீரம் எங்கே இருக்குது? மாயையில் போய் விழுந்து விட்டது. மாயைங்கிற பெரிய சமுத்திரத்தில் போய் விழுந்துச்சு. அந்த மாயை எங்கே இருக்குதுங்க அந்த சமுத்திரம் அப்படின்னு கேட்குறான். அந்த மாயை பிரம்மம் என்ற நீரில் இருக்கிறது. ஓ, அப்போது நான் தூங்குனா மாயையில் விழுந்தேன்னா, மாயை பிரம்மத்தில் விழுந்தா நம்ம எங்கே போயிட்டேன்? நான் சாட்சாத் பிரம்மத்தில் தான் உறங்குபவன் சுயமாகிய தன்னில் தான் போய் விழுகிறான். ஏன்னா தத் சத்தியம்தான் துவம் பதம். அதுக்கு பேர் ஸ்வம் அபீதா பவதி. அது பேர் ஸ்வபீதி. ஸ்வம் அபீதா பவதி, அவன் தன்னையே அடைகிறான் தூக்கத்தில்னு அர்த்தம். ஸ்வம்னா தன்னையே, அபீதா பவதினா அடைந்து விடுகிறான். அதனால் அவன் தூங்குறவனுக்கு பேர் ஸ்வபீதி அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. நாமளும் சொல்கிறோம், தானாக கிடக்கிறாங்க. என்னென்ன ஆட்டம் போட்டான் முழிச்சிட்டு இருக்கும்போது, கனவு கண்டான்னு என்னென்ன சொல்லிகிட்டு இருந்தான், எழுந்தான்னா என்னென்ன கூத்து பண்ணுவான். இப்போ பாருங்கள், தானாக கிடக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். தன்னில் கிடக்கிறான். தன்னில் கிடக்கிறான்னு தூங்குறவனை சொல்கிறோம். நம்ம சில சமயத்தில் அப்படி சொல்கிறோம், கட்டையாக கிடக்கிறான், எதுவும் தெரியல, தன்னில் கிடக்கிறான், இப்போ தான் தானாக கிடக்கிறான்ப்பா. அது பேர் ஸ்வபிதி. அதனால் கனவுக்கு பேர் ஸ்வபிதி. கனவில் இருக்கின்ற நிலைக்கு ஸ்வபிதி, தன்னில் தான் இருத்தல். அப்போ உண்மையிலே ஆத்மாவில் அல்லது பிரம்மத்தில் ஒருவன் இருக்க எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கிறது? தூக்கத்தில் தான். கனவிலும் நனவிலும் அவன் துன்பப்படுகிறான், சரீரங்கள் புகுந்து வருகிறான். சரீரத்தை புகுந்தாலே துன்பம் தான். கனவு சரீரத்தில் ஒரு துன்பம், நனவு சரீரத்தில் ஒரு துன்பம். 2 சரீரத்தை விட்டுட்டு காரண சரீரம் போயிட்டோம்னா அந்த காரண சரீரத்தில் ஒரு வேலையும் இல்லை. மாயையில் விழுந்து, மாயை பிரம்மத்தில் விழுந்து அவன் சொபித்தி தன்னில் இருக்கிறான். நனவிலும் கனவிலும் அவன் என்ன நடக்குது? தன்னை பிரிந்து விடுகிறான். தூக்கமாகிய தன் சொரூபத்திலிருந்து அவன் விலகி வெண்டே சென்று விடுகிறான். பிரிந்து சரீரில் வாழ்கிறான் அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த காரண சரீரம் எந்த மையத்தில் இருக்கிறது? நான் எந்த மையத்தில் இருக்கிறேன் என்று கேட்டால், அப்பா உனது மையம் பிரம்மம். பிரம்மணத்திலிருந்து மாயை தொடங்கி, மாயிலிருந்து சரீரம் வந்து காரண சரீரம், அதிலிருந்து இந்த 2 சரீரங்களும் வந்து மறுபடியும் திரும்பி வாங்கி போவதனால் எல்லாருக்கும் மையம் பிரம்மம் தான். நீ தூங்கும் பொழுது நீ பரதேவதா ஆகிறாய். ஆனால் உறக்கத்திலே நீ பரதேவதா ஆகிறாய். நனவிலும் கனவிலும் நீ அபர தேவதாக இருக்கிறாய், கீழான தேவதாக இருக்கிறாய். தேவதம் அப்படின்னு சொன்னால், தேவம் என்றால் ஒளி பொருந்தியதுன்னு அர்த்தம். நீ ஒளி மங்கி போய் கனவில் ஒளி மங்கியவனாகும், நனவில் ஒளி மங்கியவனாகவும் இருக்கிறாய். ஆனால் உறக்கத்திலே நீ பரதேவதாகிய கொஞ்சம் கூட தடையில்லாத ஆனந்தத்தில், தடையில்லாத சித்தத்தில், தலையில்லாத சத்துவஸ்துவாக நீ இருக்கிறாய். அது பேர் பரதேவதா. ஆமாம், இப்படி நனவிலும் கனவிலும் இருந்த அபரம் என்று சொல்லக்கூடிய அந்த சம்சார நிலை எப்படி தூக்கத்தில் மட்டும் பரமாச்சு? அபரம் எப்படி பரமாச்சு? இது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை தங்கம். பரம் என்பதை முகம்னு வச்சுக்க, அபரம் என்பது கண்ணாடியில் தெரிகின்ற முகம். இப்போ 2 கண்ணாடி இருக்குது. ஒரு கண்ணாடிக்கு பேர் கனவு, இன்னொரு கண்ணாடி பேர் நனவு. நீ ஒரு ஆள், நீ யார்? பரம். கண்ணாடியில் உன் முகம் தெரிஞ்சுதான் அது அபரம். கண்ணாடி, ஒரு கண்ணாடியில், முதல் கண்ணாடியில் தெரிகிறது வந்து கனவு கண்ணாடி, அங்கேயும் உன் முகம் இருக்கிறது. அந்த முகம் கனவுல சஞ்சரித்து கொண்டிருக்கிறது. நனவு கண்ணாடியிலே அதே முகம் விழுந்துச்சுன்னா அது ஒரு சஞ்சாரம் பண்ணுச்சு. இப்படி உன் முகம் அந்த கண்ணாடி விட்டு விலகிட்டால் அந்த கண்ணாடி இருக்கிற முகம் என்னாச்சு? அது அழிஞ்சு போச்சா? ஆமாம் சார், அது அழிஞ்சு போச்சு சார் அப்படின்னு. அது முதல்ல இருந்ததுனா தானே அழியறதுக்கு. நீ முன்னாடி நிற்கும் பொழுதும் அது அங்கே இல்லை, நீ போன பிறகும் அது இங்கே இல்லை. அது வரவும் இல்லை, போகவும் இல்லை. உன்னால் அது பார்க்கப்படுகிறது. நீ தான் அந்த 2ஐயும் பார்க்கிறாய். உன்னைத்தான் நீ அங்கே பார்த்து கொண்டிருக்கிறாய். ஏன் அப்படி நான் அப்படி பார்த்தேன் சார்?
ஏதோ ஒரு உபாதி இருந்தது கண்ணாடின்னு, அந்த உபாதியில் நீயே தெரியும் பொழுது நனவென்றும் கனவென்றும் நீ பார்த்து கொண்டிருந்தாய். நீ அதை விட்டு விலகினால் உபாதியிலே நீ இருக்க மாட்டாய். எனவே அந்த முகங்கள் நனவு முகமும் கனவு முகமும் முன்னமும் இல்லை, இப்பொழுதும் இல்லை. எனவே அது துவங்கவும் இல்லை, ஆகவும் இல்லை, அழியவும் இல்லை. நீ அழிவும் ஆக்கமும் இல்லாதவன். நீ நனவில் அழிஞ்சவனா நினைக்கலாம், ஐயோ அழிஞ்சிடுவேனேன்னு. கனவுளோட பல முறை செத்து பிழைக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே உண்மை அல்ல. அப்படின்னா ஒரு முகம் ஏன் ரெண்டாக தெரியுது? காரணம் 2 உபாதி இருந்ததுப்பா. ஸ்தூல உபாதியில் ஒரு உணர்வும் இந்த சூக்ஷ்ம உபாதியில் ஒரு முகமுமாக உனக்கு 2 முகம் இருந்ததை நீ பார்க்கிறாய். ஆனால் அந்த 2மே உபாதியில் தோன்றுபவை. உண்மையான உன்முகம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். உபாதி இருந்தாலும் உபாதி சுருங்கினாலும், ஒரு உபாதி சுருங்கிடுச்சு ஆனால் நனவு இல்லை, சூக்ஷ்ம உபாதியும் சுருங்கிடுச்சு, நீ கனவும் இல்லை, ஆனால் நீ போயிட்டியா? இல்லை, நீ எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாய். தூக்கத்தில் இருக்கின்ற உன்முகம் நீ எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்போய். அந்த பொய் முகம் தோன்றவும் இல்லை, மறையவும் இல்லை. உண்மையில் அது இல்லவே இல்லை. அப்போ நனவும் இல்லை கனவும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? உண்மையில் இல்லை. நீ கனவிலும் நலம் இருக்கும் வரை அது இருக்கும். ஆனால் எப்பொழுது நீ தூக்கத்தில் நீ போயிட்டினோ அந்த போகும் பொழுது நனவும் இல்லை கனவும் இல்லை. உண்மையிலே அது மறையவும் இல்லை, எப்பொழுதும் தோன்றவும் இல்லை. இதை நீ புரிந்து கொள். அவை வெறும் பிரதிபிம்பங்கள் மட்டுமே. உன் ஆத்மாவின் பிரதிபிம்பங்கள் அந்த சரீரங்களிலே தெரிகிறது. சரீரம் என்ற கண்ணாடியில் அது தெரிகிறது. பிரதிபிம்பங்கள் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் உனக்கு என்ன? உன்னுடைய பிம்பம் என்றுக்கும் மாறப்போகிறது இல்லையே. நீ பரவஸ்து, அந்த கண்ணாடிகளோ அபரவஸ்து. அதில் நீ பிரதிபலிக்கிற. அந்த பிரதிபலினம் என்னவாது ஆகிட்டு போட்டுமே. நனவு கண்ணாடியில் அது என்ன வேணால் நடக்கட்டும், கனவு கண்ணாடியில் என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம். உனக்கு என்ன கேடு? உன் முகம் கேடாமல் அப்படி தான் இருக்கிறது. கண்ணாடிக்கு பிரச்சனை வந்ததுன்னா கண்ணாடி தான் பிரச்சனை. உன் முகத்துக்கு ஒன்றுமே ஆகலை. ஓ, நனவிலும் கனவிலும் இருந்தவன் அவங்க 2 பேரும் உன்னுடைய பிரதிபிம்பங்கள். அவங்களுக்கு நாசமும் இல்லை, தோற்றமும் இல்லை. அவங்கள பற்றி நீ வீணாக கவலைப்பட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நனவிலும் கனவிலும் இருந்தவர்கள் நீ அல்ல, நான் இல்லையா? கனவில் நான் செய்ததெல்லாம் மறைஞ்சு போயிடுமா? கனவே இல்லைன்னும் போது நீ செய்தது எப்படி மறைஞ்சு போகும்? அது எதை பற்றி கவலைப்படுற? அப்போ நான் நனவில் நான் தப்பு செய்திருக்கேனே, அதெல்லாம் அது பாவமும் புண்ணியம் உனக்கல்ல, அது கண்ணாடிக்கு சொந்தம், உனக்கல்ல. அப்படிங்களா? அதெல்லாம் 2 பேரும் பிரதிபிம்பம் தானா? பிரதிபிம்பத்துக்கு நடந்ததை பற்றி நான் ஏன் சார் பயப்படுறேன்? அதைத்தான் நான் சொல்ல வரேன். உன்னுடைய சம்சாரம் எல்லாம் அழியும். நனவிலும் கனவிலும் இருந்தவன் 2 பேரும் உன்னுடைய பிரதிபிம்பங்கள் தான். உன் பிரதிபிம்பத்தை பற்றி உனக்கு ஏன் பயப்படும்? பிரதிபிம்பம் பயந்துட்டு இருக்குதே சார். ஓ, பிரதிபிம்பம் பயறதை பற்றி உனக்கு என்ன கவலை? அது இல்லாத பொருள் தானே. நனவும் கனவும் நீங்கினால் உடனடியே அந்த பிரதிபிம்பங்களும் நீங்கி போகின்றன. பிரதிபிம்பம் போனால் அல்லது வந்தால் தான் என்ன? உண்மையான உன்முகம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. கனவு என்ற கண்ணாடியும் நனவு என்ற கண்ணாடியும் மறைந்து போனால் உனக்கு என்ன? உறங்குபவன் தன்னில் புகுந்தான் என்று சொல்லலாமா சார்? எப்படா நீ புகக்கு போகிற? நீ முதல்ல வெளியே போயிருந்தா தானே உள்ளே புகிறதுக்கு. உன் பிரதிபிம்பங்கள் தன் பிரதிபிம்பங்களை விட்டான் என்று சொல். முதல்ல பிரதிபிம்பம் நான் இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ பிரதிபிம்பம் நான் அல்ல என்று அதை விட்டுட்டேன்னு மட்டும் சொல்லு. நீ உனக்குள்ளே புக வேண்டியதில்லை, வெளியே வர வேண்டியதில்லை. நீ லேலாய தீவ தியாயதி இவ என்று பிருகதாரண்ய உபன்னு சொல்லிச்சு இல்லையா? நீ சென்றது மாதிரியும் இருக்கிறது, நீ வந்தது மாதிரியும் இருக்கிறதுப்பா. அது வரவும் இல்லை, செல்லவும் இல்லை, அது முன்னும் இல்லை, பின்னும் இல்லை. நீ கவலையை விட்டு நீ ஆனந்தமாக இரு. பிரதிபிம்பம் போனால் நஷ்டம் ஏதும் இல்லை. இது மாதிரி எத்தனையோ பிரதிபிம்பங்கள் உனக்கு, எத்தனையோ கோடி பிறவைகளில், எத்தனையோ கண்ணாடியில் உன்னை நீ பார்த்து அதை நான் தான் நினச்சி பயந்து வாழ்ந்தப்பா. இப்போ நீ உண்மையை தெரிந்து கொண்டாய் என்று சங்கர் அந்த பிரதிபிம்பத்தை நமக்கு சொல்கிறார். இது சங்கரனுடைய விளக்கங்கள். அந்த பிரதிபிம்பங்கள் எல்லாம் நாமரூபங்களே. கனவு என்பது ஒரு நாமரூபம், அதில் ஒரு கர்த்தா போக்தாங்கிற நாமரூபம். நனவு என்பதிலே ஒரு பிரதிபிம்பம், அதில் நிறைய நாமரூபங்கள். அதுக்கு என்னென்னவோ பெயர் கொடுக்குறாங்க. இந்த சரீரத்தில் இருக்கும்போது தேவதத்தன், இன்னொரு சரீரத்தில் இன்னொரு முறை முகம் தெரியும் போது அது விஷ்ணு தத்தன். அவனுக்கு அம்மா அப்பா வேறு, அவனுக்கு கணவன் மனைவியெல்லாம் வேறு, அவனுக்கு குழந்தை குட்டிகள்லாம் வேறு. எத்தனை பிம்பங்கள், எத்தனை ஆட்டங்கள். அத்தனை கர்த்தா போக்தாவிலும் வெறும் நாமரூபங்கள். பிரதிபிம்பத்துக்கு சொந்தமானது. உனக்கு எந்த கேடும் இல்லை. அனுபவிக்க வேண்டியவை ஒரு சரீரத்திலும் கனவிலும் இன்னொரு சரீரத்தின் நனவிலும் அனுபவமாகிய பின்
உலகம் உடல் பாப பொருள்கள் விடுத்து தன்னில் மூழ்கி விடுகிறான் என்று சொல்கிறோம். நனவிலும் கனவிலும் ஒவ்வொரு சரீரமாக இருந்து அங்கே அனுபவமாகிய உடலும் உலகத்தையும் அனுபவித்து விட்டு பாப புண்ணியங்களெல்லாம் விட்டுட்டு உலகத்தையும் விட்டான், சரீரத்தையும் விட்டான், பாப புண்ணியத்தையும் விட்டான். தூக்கத்தில் என்னாச்சு? தன்னில் போய் விழுந்தான். தூக்கத்தில் இருப்பவன் தான் உண்மையானவன் என்று தெரிந்து கொண்டால் மீது 2 பேரும் பிரதிபிம்பங்கள். அது இல்லாதவன் என்று தெரிந்து கொண்டவனுக்கு நனவை பற்றியும் கவலை இல்லை, கனவை பற்றியும் கவலை. இரண்டையுமே கனவு நனவு என்று பிரித்து பார்க்கலாம். சொப்பனம் என்று சொல்லுகிறான். தன்னுடைய சொப்பித்தி என்று சொல்லக்கூடிய தன்னில் தானாக இருக்கின்ற அந்த உறக்கமே. ஆனால் என்ன கஷ்டம் தெரியுமா? இந்த உறக்கத்தில் போயிட்டு வந்த பிறகு மறுபடியும் நனவில் வந்துடுவானே. அப்போது தன்னுடைய அறிவு இல்லாமல் மறுபடியும் வந்து விடுவானே. இப்போ கனவில் இருப்பவனுக்கு அவன் பிரம்மம் என்பது தெரியாமலே போயிடுச்சுப்பா. ஒருவேளை அந்த கனவில் இருப்பவனுக்கு டீச் பண்ணிட்டோம்னா, கனவில் தூக்கத்தில் இருப்பவனுக்கு தன்னை பிரம்மம்னு தெரியாமல் தூங்கிடுறான். ஒருவேளை அவனுக்கு நான் டீச் பண்ணிட்டீங்களா சார், அவன் சத் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா அப்புறம் அவனுக்கு அந்த பிரதிபிம்பத்துக்கு கவலை இருக்காது. கரெக்டு. ஆனால் நீ தூங்கும்பொழுது உனக்கு டீச் பண்ண முடியாது. ஆனால் நனவுக்கு வா. இப்போ உத்தாலகன்னு சொல்கிறேன். ஸ்வேதகேது, நனவில் இருக்கின்ற உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த பிரதிபிம்பத்துக்கு தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அந்த பிரதிபிம்பம் அதை பார்த்து கொண்டு நானுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆத்மா இருக்குதே, அதுன்னு மண்டையில் ஏறும். அப்போ நீ தெரிந்து கொள்வாய், பிரதிபிம்பத்தை விடுபவனும் பிரதிபிம்பத்தை கொள்பவனும் ஆத்மா அல்ல, பிரதிபிம்பங்களே என்பதை தெரிந்து கொள்வாய். அதுக்கப்புறம் இந்த சரீரமும் போய் அதில் இருக்க அனுபவங்களும் போய் நீ செய்த பாவ புண்ணியங்களெல்லாம் போய் என்று விட்டுவிட்டு நீ ஞானத்தை பெற்றுவிட்டால் நீ தூக்கத்தில் இருக்கின்ற சம்சாரமற்ற நிலையை நனவிலும் கனவிலும் நீ அனுபவிப்பாய். பௌலோகவ் அனுசஞ்சரதி தியாயதி இவ லேலாயதி இவ சகி ஸ்வப்னோ பூத்வா இமம் லோகம் அதிக்ரமதி மிருத்யோ ரூபானி என்று பிருகதாரண்யம் 4வது அத்தியாயத்தில் 3வது பகுதியில் 7வது மந்திரத்தில் இப்படி சொல்லுது. இந்த பூலோகத்திலே பல பூலோகவ்ன்றது பௌலோகவ்னு வருது. பூலோகங்கள் பலவற்றில் அவன் நனவிலே சந்தரித்து கொண்டிருக்கிறான். அதுபோல பூத்வா ஸ்வப்னோ, கனவிலும் அவன் இருக்கிறான். அந்த கனவில் என்ன, அவன் இந்த சொப்பித்தி என்ற தன்னுடைய நிலையிலிருந்து வெளியே சென்று நனவெல்லாம் அனுபவித்துவிட்டு மறுபடியும் உள்ளே வந்தது போலவும் நினைத்தது போலவும் வெளியே சென்றது போலவும் அவன் காணப்படுகிறானே தவிர அவன் உண்மையிலே வெளியே செல்லவும் இல்லை, அவன் திரும்பி வரவும் இல்லை என்று இந்த பிருகதாரண்யம் சொல்லுகிறது. ச வா அயமாத்மா பிரம்ம, அந்த ஒன்று சொபித்தி என்று உறக்கத்தில் இருக்கிறதே அதுதான் அயமாத்மா, அந்த ஆத்மா தான் பிரம்மம் என்று பிருகதாரண்யம் சொல்லுகிறது. அதனால் சாந்தோக்கியம் அதைத்தான் வலியுறுத்துகிறது. ஆழ்ந்த உறக்கத்திலே உடல் மனத்தின் அனைத்து சுகதுக்க விருத்திகள் அடங்கி சாந்தம் ஆகிறது. அலாதம் என்று சொல்லக்கூடிய அந்த தீப்பந்தம், இந்த புத்தியில் ஏற்படுகின்ற அலாதங்களெல்லாம் என்னென்னவோ நனவு கனவெல்லாம் உண்டாக்குச்சு. அந்த புத்தி தான் நனவையும் உண்டாகுது, கனவு உண்டாகுது. அந்த புத்தி விருத்திகளெல்லாம் அலாதங்கள், சொல்லுகின்ற ஸ்பந்தனங்கள் அதெல்லாம் சாந்தமடையும் பொழுது அவன் தூங்குகிறான். அந்த சாந்தமடைந்த நிலை தூக்கத்தில் கிடைக்கும் பொழுது அவனுக்கு புத்தியில் ஏற்பட்ட எல்லா குழப்பங்களும் மறைந்து போய் அவன் அமைதியாக ஆனந்தத்தில் இருக்கிறான். இவ்விதம் ஞானி எப்பொழுதும் இருக்கிறான். சாதாரண மனிதன் தூக்கத்தில் மட்டும் இருக்கிறான். ஞானி இந்த நனவிலே இந்த அறிவை பெற்ற பிறகு அவன் நனவிலும் இரண்டும் பிரதிபிம்பம். வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நனவிலே என்னுடைய பிரதிபிம்பம் செய்து கொண்டிருக்கிறது, கனவு காணும் போதும் என்னுடைய பிரதிபிம்பம் செய்து கொண்டிருக்கிறது. நான் அதில் சம்பந்தமே படவில்லை. என்னுடைய நிழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என் நிழல் செவரில் படுது, என் நிழல் தண்ணியில் படுது. அந்த தண்ணி தழும்புனா என் நிழல் தழும்புது. லேலாயுதீவ தியாயதீவ. ஆனால் நான் எனக்கு நடுக்கமும் இல்லை, எந்த கலக்கமும் இல்லை. என்னுடைய பிரதிபிம்பங்கள், அந்த பிரதிபிம்பங்களுக்கு எது ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. தண்ணீர் என்ற ஊடகம் இருக்கும் வரை அந்த பிரதிபிம்பம் இருக்கிறது. தண்ணீர் வற்றிய பிறகு எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை. தண்ணீர் இருந்து அது நடுங்கினாலும் என் பிம்பங்கள் தெரிந்தாலும் அது பற்றி கனவில்லை. அது உண்மையில் இல்லாத என்னுடைய பிரதிபிம்பங்கள். இந்த நிலை, இந்த சொப்பித்தி என்று சொல்லக்கூடிய தன்னில் தானாய் கிடக்கின்ற உறக்க நிலையை பிரம்ம பிராப்தி என்று சொல்லப்படுகிறது. பிரம்மத்தை அடைந்த நிலை, பிரம்மத்தில் வீழ்ந்த நிலை, பிரம்மமாகவே ஒருவன் தன்னை உணர்ந்துவிட்ட நிலை என்று சொல்லுகிறோம். தூக்கத்தில் ஒருவன் பிரம்ம பிராப்தியை அடைகிறான், அஞ்ஞானியும் கூட அடைகிறான்.
ஞானியைப் போல பிரம்ம பிராப்தி ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு கழுதையும், ஒவ்வொரு சிறுத்தையும், ஒவ்வொரு கோவேர் கழுதையும், எல்லா உயிரினங்களும் தூக்கத்திலே பிரம்ம பிராப்தி அடைகின்றன. பிரம்மத்தை அடைவதும் தன்னை ஒருவன் அடைவதும் ஒன்றே. ஆத்மாவில் அடைவது தான் பிரம்மத்தில் அடைவது. ஏனென்றால் ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று. தத்து தோமசி, பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்றே என்று சொல்ல போகிறோம். இதெல்லாம் பின்னாடி விளக்கப்படுகிறது. காரண சாரீர பிராப்தி தான் நான் தூக்கத்தில் எனக்கு கிடைக்குது. காரண சரீரத்தில் போய் விழுந்தேங்கிறது கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன். சூக்ஷ்ம சரீரத்தில் கனவு கண்டேன், ஸ்தூல சரீரத்தில் நனவில் இருந்தேன், காரண சரீரத்தில் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது எப்படி பிரம்ம பிராப்தி ஆகுமப்பா? எனக்கு புரியலையே. சரி, பிரம்ம பிராப்திக்கும் இருமை நீக்கத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இருமை என்றால் நான் இருக்கிறேன், உலகம் இருக்கிறேன். நான் இருக்கிறேன், உலகம். நீ எப்படிப்பட்டவன்? உலகத்தில் ஒரு சின்ன கடுகு. உலகம் மிகப்பெரிய பிரம்மாண்டம். அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் நீ சவால் விடுது. மழை சவால் விடுது, வெயில் சவால் விடுது, பக்கத்து வீட்டுக்காரன் சவால் விடுறான், கவர்மெண்ட் ஒரு சவால் விடுது, தீவிரவாதிகள் சவால் விடுகிறார்கள், எதிர்க்கட்சிக்காரர்கள் சவால் விடுகிறார்கள். இந்த உலகமெல்லாம் உன்னை போராட்டத்திலே நிற்க வச்சு நீ தனி மனிதனாக போராட வேண்டியிருக்கிறதே. அந்த இருமை தானப்பா உன்னுடைய போராட்டமான வாழ்க்கை. போராட்டம் இல்லாத வாழ்க்கை உனக்கு எப்போ கிடைக்கப் போகுது? இந்த இருமை நீங்கினா தானே போகும். இருமை என்ன? இந்த நனவில் தான் இருமை இருக்கிறது, கனவில் தான் இருக்கிறது. தூக்கத்தில் எங்கடா இருமை இருக்கிறது? உறக்கத்தில் ஏகம் ஏவ அத்விதீயம் உனக்கு அனுபவமாகிறது. சம்சாரமற்ற நிலை இருக்கிறது. நான் உலகம் என்ற திருஷ்யங்கள் இரண்டுமே இருமைகள். அவை உறக்கத்தில் இல்லை. நனவில் இந்த நிலை நீடிக்க காரணம் என்ன? அஞ்ஞானம் தான் காரணம். உன்னை பற்றி அறியாமை தான் காரணம். நீ இரண்டற்ற ஏகமேவ அத்விதீயம் என்று நனவில் தெரியவில்லை, தூக்கத்திலும் தெரியவில்லை. எவன் ஒருவனுக்கு தான் சொபித்தி என்பது இரண்டற்ற ஒன்று என்று தெரிந்து கொண்டானோ அப்பொழுது அவன் நனவிலும் இரண்டற்ற ஒன்றாக வாழ்கிறான். கனவில் சொல்ல வேண்டியதில் உறக்கத்தில் நிச்சயமாக அப்படித்தான் இருக்கிறான். தூக்கத்தில் அனுபவம் மாத்திரம் இருக்கிறது. எந்த அனுபவம்? இந்த இருமையற்ற அனுபவம், அத்வைதீயம் இருக்கிறது. எல்லாரும் அத்வைதீயம் உண்டா? இல்லை துவைதம் தான் இருக்குது, விஷயத்தான், அத்வைதமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொருவரும் எல்லாரும் அத்வைதத்தில் தான் இருக்கிறார்கள், இரண்டற்ற நிலையில் தான் இருக்கிறார்கள். அது அனுபவம் மாத்திரம் இருக்குதுப்பா தூக்கத்தில் உனக்கு. ஆனால் அது அத்வைதீயம் என்று உனக்கு அறிவு இல்லையே. அனுபவம் இருந்து அறிவில்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. நிறைய பேர் சொல்கிறான் அனுபவசாலிங்கிறாங்க, ஆனால் அறிவாளி இல்லை. அனுபவத்தை அறிவாக்க வேண்டும். அறிவில்லாமல் அனுபவத்தில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் இதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறேன். அனுபவம் என்பது அனுபவிக்கிறதுக்கு நம்ம கொடுக்குறோம். அவர் சாப்பிட்டுட்டு இருக்க நல்லா இருக்கிறாரு, ஆனால் என்ன சாப்பிட்டாருன்னே தெரியல அவருக்கு. அந்த அறிவில்லைன்னு சொன்னால் அந்த அனுபவத்தினால என்ன பிரயோஜனம்? இது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு இந்த தூக்கத்தில் இருப்பது ஆனந்த அனுபவம், அது பிரம்ம அனுபவம்னு தெரியுது. ஆனால் அதுதான் என்னுடைய உண்மையான தன்மை என்பது அவனுக்கு தெரியல. அதனால் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். நான் தான் அதுதான் என்னுடைய உண்மையான நிலை என்பதை அறிவு இல்லாமல் போகிறது. அந்த அறிவினால் எல்லா அனுபவம் எத்தனையோ கோடி பிறவிகள் பிறந்து எத்தனையோ முறை அவன் பிரம்மத்திலே பிராப்தி அடைந்து ஸ்வப்ன பிராப்தி, அந்த காரண சரீர பிராப்தி அடைந்து பிரம்ம பிராப்தி அடைந்தாலும் அந்த அனுபவம் என்னுடைய சொரூபம் என்பதை அவன் தெரிந்து கொள்ளாமலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால் அத்தனை அனுபவங்களும் வீண். ஒரு அறிவு ஒரே ஒரு முறை உன்னுடைய தன்மை பிரம்மம் அளவற்றது அழிவற்றது என்று தெரிந்து கொண்டால் அந்த சொபித்தி என்கின்ற அந்த தன்னில் அடங்குகின்ற நிலைதான் நித்திய சுத்த புத்தம் என்றும் அதுதான் உன்னுடைய தன்மை என்றும் ஒருவன் தெரிந்து கொண்டால் அதுக்கப்புறம் எல்லா அனுபவங்களும் அவனுக்கு அந்த அறிவிலிருந்து பிறப்பும். அந்த அறிவினால் அந்த அனுபவங்களை அவன் தோக்கடித்து விடுவான். எந்த அனுபவம் அவனை துன்பம் செய்யாது என்று சொல்லுகிறோம். பிரம்ம அனுபவம் ஒரு தனிப்பட்ட அனுபவம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர். இந்த யோகிகள், அந்த யோகம் செய்பவர்களை நினைக்கிறாங்க, யோகத்தில் போய் அமர்ந்தோம்னா நிர்விகல்ப சமாதி கிடைக்கும் பொழுது அந்த பிரம்ம அனுபவம் நமக்கு கிடைக்கும். அதாவது தன்னை அவன் அளவற்றவன் என்று உணர்வானா. நான் உலகம் என்பது அழிந்துவிட்ட நிலையாது. உண்மைதான், நான் உலகம் என்று அழிந்து விட்டேனே உனக்கு நிர்விகல்பத்தில் வருவது உண்மைதான். தூக்கத்திலும் அதான வருது. இப்போ தூக்கத்திலேருந்து எழுந்துக்கும் போதும் நிர்விகல்பிலிருந்து சவிகல்பத்து வருகிறான். நீ தியானத்திலேருந்து எழுந்தும்போது நிர்விகல்பத்திலிருந்து சால்விகல்பத்துக்கு நீ வருகிறாய்.
ஆனால் நிர்வாகத்தில் இருந்த அறிவு உனக்கிட்ட இருக்குதா? தியானம் செய்துவிட்டால் அந்த அனுபவம் மட்டும்தான் இருக்கும். அது அத்விதீயம். அது நான் என்று நீ உணர்ந்தாயா? நான் என்று நீ அறிந்தாயா? அறிந்துவிட்டு அதன் பிறகு தியானம் செய். அறிந்துவிட்டு நல்லா தூங்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரம்ம அனுபவம் என்பது தனிப்பட்ட ஒரு அனுபவம் என்று நினைத்து கொண்டு அந்த அனுபவத்தை சமாதியில் தான் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். அல்லவே அல்ல. நனவிலும் கனவிலும் உறக்கத்திலும் எல்லா அவஸ்தையிலும் நீ பிரம்மம் மட்டும்தான். அதை நீ அறிந்து கொண்டால் போதும். அதற்காக ஒரு தனி அனுபவம் கிடையாது. எல்லா அனுபவமே பிரம்ம அனுபவம் என்பதை தெரிஞ்சு கொள்ளணும். சரி, இதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறாரு. விளக்கம் நம்பர் 1, எந்த அனுபவமும் அதை பற்றி அறிவின்றி பயன் தராது என்று சொல்கிறார். உறக்கத்தில் உள்ள பிரம்ம அனுபவம் உனக்கு என்ன பயன் தருது? ஏன்னா அதை பற்றி அறிவில்லை. அப்படின்னா நனவில் நீ யோகம் பண்ணி உட்காந்துட்டு தியானம் பண்ணி சமாதி அடைஞ்ச அந்த அனுபவம் உனக்கு அறிவு இல்லாமல் பயன் தருமா? அனுபவமே அறிவாயிடுச்சுன்னு சொன்னால் எல்லாரும் தூக்கத்திலேயே ஞானியாக இருப்பாங்க. அவங்க நிர்விகல்ப சமாதி போக வேண்டியதில்லை. யாருமே தூக்கத்தில் ஞானி ஆவதில்லை. யோகத்தில் நிர்விகல்ப சமாதிலும் ஞானி ஆவதில்லை. ஞானம் என்பது அறிவு. அந்த சத்தாகிய பிரம்மம் தான் நான் என்று புரிந்து கொள்கின்ற அறிவு. அந்த அறிவு வந்துவிட்டால் இனி அந்த அனுபவங்கள் உனக்கு தேவையும் இல்லை. அனுபவத்தின் மூலம் அறிவை பெற வேண்டும். எந்த அனுபவம் அதை பற்றி அறிவின்றி பயன் தராது. இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை என்னை பார்த்து என்னோடு பேசி பழகி ஒரு அனுபவம் வேண்டும் என்று ஒருவர் விரும்பினார். என்னோடு பழகிய அனுபவம் அவருக்கு வேணும். இதற்கு என்ன முன்னே அவர் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஆனால் தெரிஞ்சு வைத்திருக்கிறார். அவருக்கு நான் பிரம்மம் வைங்க, அவருக்கு பிரம்ம அனுபவம் வேணும். அந்த பிரம்ம அனுபவத்துக்காக அவர் என்னை தேடி வந்துட்டு இருக்கிறார். ஒரு பஸ்ஸில் வரார். அவர் பக்கத்தில் நான் தான் உட்காந்துட்டு இருந்தேன். அவரை கேட்குறேன், நீங்கள் யாரை பார்க்க அனுபவத்துக்குன்னு? நான் ஒருத்தரோட பேசி பழகி அவரோட தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கேன் சார். அவர் பேர் என்ன? அவர் ஒரு பேரை சொன்னார், அவர் அட்ரஸ் சொன்னார், ஒரு ஊரை சொன்னார், அப்புறம் அந்த தெருவெல்லாம் சொன்னார். அப்பொழுது நான் தான் அவர் அப்போ புரிந்துக்கிட்டேன், என்னை தான் அவர் வந்து பார்க்க வராரு, என்னுடைய அனுபவம் தான் அவர் தேவைப்படுதுன்னு. ஆனால் அவர் பக்கத்தில் என்னை தான் அனுபவிச்சுட்ருக்கிறார், என்னை தான் பார்க்குறாரு, என்னை தான் பேசுகிறார். ஆனால் நான் தான் அவர் தேடுகின்ற ஆளுன்னு அவருக்கு தெரியல. அந்த பஸ்ஸு புறப்படும் போது நான் சொன்னேன், நீங்கள் போகிற இடத்துக்கு தான் நானும் போகிறேன், அந்த வீட்டு பக்கத்தில் தான் நானும் இருக்கிறேன், நானே உங்களை கூட்டி போய் அவர்கிட்ட விடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட பேசிகிட்டே வந்தார். அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவர் இது தாங்க நீங்கள் தேடி வந்தவருடைய வீடு, இதுன்னு போங்கன்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்கு நானே போனேன். சார் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரீங்க? ஐயா, நீங்கள் தேடின ஆள் நான் தான். சார் முதல்லே சொல்லியிருக்கலாமே சார், நீங்கள் அனுபவம் தானே கேட்டீங்க, அதனால் அனுபவம் நீங்கள் அனுபவிச்சுட்டு தானே வந்தீங்க. இப்போ உள்ளே வந்த பிறகு என்ன கிடைக்க போகுது? உங்களுக்கு அனுபவம் தான் கிடைக்க போகுது. நீ பஸ்ஸிலேயே பெற்ற அனுபவத்தை தான் எங்கேயும் பெறப்போகிறாய். ஆனால் நான் தான் அது என்று தெரிகிற அறிவு மட்டும்தான் உனக்கு இல்லை. இப்பொழுது இந்த பஸ்ஸில் இருந்த அனுபவம் எல்லாம் என்னுடைய அனுபவம் தான். இப்போ அறிவு வந்த பிறகு இனிமேல் என்ன ரூமில் வந்து பார்க்கணுமா? என்ன தேவையில்லை. அது மாதிரி தூக்கத்தில் அனந்த கோடி முறை தூங்கினாலும் அந்த தூக்கமெல்லாம் பிரம்மம் என்பது இந்த அறிவு இல்லாமல் இருக்கிறதுனால அந்த அனுபவங்கள் எல்லாம் வீணாக போகிறது. நான் பல முறை இந்த நிர்விகல்ப சமாதியில் நான் இருந்திருக்கிறேன், இரண்டற்ற நிலையை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொன்னாலும் அது வெறு அனுபவம். ஆனால் அது உன்னுடைய தன்மை, அது பிரம்மம் என்று உனக்கு தெரியாது. அதை தெரிந்து கொண்டால் அதுக்கப்புறம் அந்த சமாதியும் வேண்டியதில்லை, தூக்கமும் வேண்டியதில்லை. ரெண்டாவது விளக்கம், அனுபவம் அறிவின்றி பயன் தராதுங்கிறது ஒரு. ரெண்டாவது, பிரம்மமும் உறக்கமும் அசம்சாரம் என்று நிரூபிக்கிறார். உறக்கத்தில் உனக்கு சம்சாரம் இல்லை, பிரம்மமும் சம்சாரமற்றது. ஏன்னா சம்சாரம் என்பதே ரெண்டாவது ஒன்று இருந்தால் தானே வரும். இது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற போராட்டம் தானே சம்சாரம். நீ இருக்குது, உனக்கு கிடைக்கணும்னா இன்னொரு பொருள் இருக்குது. ஆனால் பிரம்மத்தில் ஏகமேவ அத்விதீயம் என்பதனால அதுக்கு போராட்டம் இல்லை. உனக்கு தூக்கத்திலும் எதுவும் ரெண்டாவது இல்லாதனால போராட்டம் இல்லை. எனவே உறக்கமும் பிரம்மமும் போராட்டம் இல்லாதது, சம்சாரம் இல்லாதது, இரண்டும் அசம்சாரம். அதனால் உறக்கமும் பிரம்மம் தான். அந்த உறக்கத்தில் இருக்கிற அனுபவம் பிரம்ம அனுபவம் தான். இப்போ அறிந்துகொள், அவ்வளோதான். அறிவு வந்துடுச்சு இப்போ. மூணாவது விளக்கம் சொல்கிறாரு, வெயில் கொளுத்துது, அந்த தரை வந்து தகதகதன்னு சுடுது. சென்னையில் மெரினா பீச்சிலேருந்து ஒரு கரையிலேருந்து, அதாவது இந்த மெரினா பீச் ரோடு, அந்த ரோட்லேருந்து கடல் போகிற வரைக்கும்
1 கிலோமீட்டருக்கு அந்த மணல் இருக்குது. அந்த சம்மர் காலத்தில், இந்த வெயில் காலத்தில் அந்த மண் வந்து அனல் போல் சுடும். அதில் மீன் பிடிக்கிறவங்கெல்லாம் உள்ளே போகணும். அவங்களுக்கு வெறுங்காலோடு தான் போவாங்க. அந்த கால் சுடும்ன்றதுனால தலையில் இருக்கிற துண்டை கீழே போட்டு கொஞ்ச நேரம் நிற்பாங்க. அப்புறம் கால் கொஞ்சம் ஆறின பிறகு துண்டு எடுத்து தோளில் போட்டு விடுவிடுன்னு ஒரு 10 எட்டு ஒரு 20 எட்டு நடப்பாங்க. மறுபடியும் துண்டு போட்டு நின்றுக்குவாங்க. இது மாதிரி ஒரே தரை தான். ஒரு இடத்துல வெயில் இருக்குது, ஆனால் அந்த இடத்துல ஒரு மரம் இருந்துன்னு வைங்க, அங்கே போய் நின்றுக்கிறாரு. அங்கே எங்கே நிற்கிறாரு? அதே தரையில் தான் நிற்கிறார். தரை ரெண்டும் ஒன்று தான். ஆனால் ஒரு இடத்துல வெயில், ஒரு இடத்துல அமைதி, குளிர்மை இருக்கிறது. தரை ஒன்று தான். அது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கங்க. தரை ஒன்று தான், அந்த தூக்கம் என்ற அந்த பிரம்மம் ஒன்று தான். இந்த நனவும் கனவும் மட்டும்தான் வெயில். அந்த வெயிலிருந்து நீ போவதுக்கு ரொம்ப தூரம் போவதில்லை, அந்த இடத்துலையே நீ இருந்தாலே போதும். பிரம்மதளத்தில் தான் நாம் எல்லாரும் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். தரை என்ற பிரம்மதளத்தில் தான் நிழலையும் அனுபவிக்கிறோம், வெயிலையும் அனுபவிக்கிறோம். அவஸ்தைகள் எல்லாம், இந்த அனுபவங்கள் எல்லாம் மித்யா, தனம் ஒன்றே சத்தியம் என்று அதை சொல்கிறார்கள். 4வது விளக்கம், காரண அவஸ்தையில் இருக்கும் பொழுது விவகாரங்கள் இல்லை என்று புரிஞ்சுக்கணும். அது என்ன காரண அவஸ்தை? இந்த பானை ஒரு காரியம், இதற்கு காரணம் மண். இந்த பானை காரணமாக இருந்துன்னு வைங்க, அதை காரண அவஸ்தைன்னு சொல்லலாம். ஒருவேளை இது பச்சை மண்ணுன்னு வைங்க, நான் பிசைஞ்சு உருண்டை ஆகிட்டேன், இப்போ காரண அவஸ்தையில் இருக்குது. இப்போ அந்த பானைக்கு ஏதாவது விவகாரம் இருக்குதா? யாராவது கேலி பண்ணுவாங்களா? அதில் தண்ணி பிடிச்சி வைப்பாங்களா? அதை உடச்சிடுவேன்னு மிரட்டுவாங்களா? இது ஏதாவது விவகாரம் இருக்குதா? கிணத்தடிக்கு போகணுமா? குளியல் ரூமுக்கு போகணுமா? எங்கேயும் போக வேண்டியதில்லை. இந்த காரண ரூபத்தில் இருக்கும்போது இதுக்கு விவகாரமே இல்லை. ஆனால் காரியமாக பானை ஆகிடுச்சுன்னா இதுக்கு படுற பாடுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இப்போ என் கையில் இது எவ்வளோ பாட்டு பாடுது. இப்போது காரண அவஸ்தையில், இந்த தூக்கத்தில் இனி இருக்கும் பொழுது காரண அவஸ்தைன்னு பேர். அந்த அவஸ்தையில் உனக்கு விவகாரங்களே இல்லை, அமைதியாக கிடக்கிற. ஒரு விவகாரமும் இல்லை. காது இருக்குது கேட்க மாட்டேங்குது, கண் இருக்குது பார்க்க மாட்டேங்குது, வாய் இருக்குது பேச மாட்டேங்குது, முடிச்சுன்னா என்னென்னவோ பேசும். ஆனால் காரிய அவஸ்தைன்னு சொல்லக்கூடிய நனவும் கனவு வந்துருச்சுன்னா சொல்ல முடியாத ஆட்டம் அங்கே வருது. கையும் காலும் வாயும் சும்மா இருக்கிறதே இல்லை. அதெல்லாம் உனக்கு சம்சாரம் கொடுக்கிறது. காரண அவஸ்தையில் இருக்கும் பொழுது உனக்கு விவகாரங்கள் இல்லை. பிரம்மமும் காரணம். சதேவ சௌமிய இதமக்ரேயாசி, அதுதான் சர்வ காரணம். அங்கேயும் அதில் விவகாரங்கள் இல்லை. அது மாயையில் வெளிவரும் பொழுது, மாயையில் பிரதிபலிக்கும் பொழுது தான் அது சரீரங்களாகவும் உலகமாகவும் அது அதனுடைய பிரதிபலனம் தெரிகிறது. உன்னுடைய ஆத்மா உன்னுடைய அந்த கரணத்தில் சரீரத்தில், அது சூக்ஷ்ம சரீரத்தில் பிரதிபலிக்கும் பொழுது ஒரு பிரதிபலம் வருகிறது. அவனுக்கு தான் சம்சாரம், அவனுக்கு தான் விவகாரம். அதே போல் இந்த பிரம்மமும் மாயை என்ற ஒரு காரியத்தில் விழுந்தவுடனே அந்த மாயையினுடைய விவகாரங்கள்லாம் இதுக்கு வந்துடுச்சு. அதுபோல் காரண அவஸ்தையில் அது போய் மறுபடியும் மறைஞ்சிடுச்சுன்னா, அவ்வியக்தமாக ஆயிடுச்சுன்னா ஒரு விவகாரமும் இல்லை. அவர் சிருஷ்டியும் செய்வதில்லை, சிதியும் இல்லை, லயமும் இல்லை. அவர் ஆனந்தமாக இருக்கிறார். ஒருவேளை சிருஷ்டி செய்யும்பொழுது ஆனந்தம் போயிடுமா? இல்லை, அவர் அறிவு வந்து விட்டது. அவர் காரண அவஸ்தையில் தான் எப்பொழுதுமே இருக்கிறார். எப்படி இந்த பானை தன்னை மண் என்று தெரிந்து கொண்ட பிறகு காரியமாகிய பானையில் அவஸ்தையில் இருந்தாலும் கூட தன் அறிவினால் இந்த அனுபவங்களை தூக்கி வீசி விடுகிறது. இதெல்லாம் பொய்யான விவஸ்தைகள் என்று விட்டுவிடுகிறது என்று இந்த 4 விளக்கங்கள் மூலமும் நமக்கு காரண அவஸ்தை, சுஷுப்தி என்பது நிச்சயம் பிரம்மமே என்று நாம் நிரூபணம் செய்கிறோம். இவ்வாறு இந்த கண்டத்தை நிறைவு செய்கிறோம். அடுத்த வகுப்பில் மீதியை பார்ப்போம்.